தங்கமணி வைரமணி மாலைகள் போல சந்தவரியாலே இப்போ நாம் பாட்டு பாட எட்டு திசை முட்டி வரும் என்னுடைய பாட்டு சத்தம் எப்பொழுதும் கூட வரும் தேவரைய ஆசினித்தம் தங்கமணி வைரமணி மாலைகள் போல சந்தவரியாலே இப்போ நாம் பாட்டு பாட தங்கமணி வைரமணி மாலைகள் போல சந்தவரியாலே இப்போ நாம் பாட்டு பாட எட்டு திசை முட்டி வரும் என்னுடைய பாட்டு சத்தம் எட்டு திசை முட்டி வரும் என்னுடைய பாட்டு சத்தம் எப்பொழுதும் கூட வரும் தேவரைய ஆசினித்தம் எப்பொழுதும் கூட வரும் தேவரைய ஆசினித்தம் தங்கமணி வைரமணி மாலைகள் போல சந்தவரியாலே இப்போ நாம் பாட்டு பாட மனதில் என்னும் மன்னவராய் நின்றாரு மெச்சும்புகள் விளங்க வானுயர்ந்து நின்றாரு தங்கமணி வைரமணி மாலைகள் போல சந்தவரியாலே இப்போ நாம் பாட்டு பாட எட்டு திசை முட்டி வரும் என்னுடைய பாட்டு சத்தம் எட்டு திசை முட்டி வரும் என்னுடைய பாட்டு சத்தம் எப்பொழுதும் கூட வரும் தேவரைய ஆசிரித்தோம் எப்பொழுதும் கூட வரும் தேவரைய ஆசிரித்தோம் தங்கமணி வைரமணி மாலைகள் போல சந்தவரியாலே இப்போ நாம் பாட்டு பாட முக்குளத்து மாமணிக்கு முத்தமிழில் வாழ்த்துரைக்கும் முக்குளத்து மாமணிக்கு முத்தமிழில் வாழ்த்துரைக்கும் எப்புறமும் உண்புகளே இதயத்திலே போட்டி வைக்கும் எப்புறமும் உண்புகளே இதயத்திலே போட்டி வைக்கும் பக்தி நெறிதான் வளர சித்தவெளி தான் வளர பக்தி நெறிதான் வளர சித்தவெளி தான் வளர தெற்கு திசை சூரியனோ என்று ஒளி காட்சி தர மக்கள் மனதில் என்னும் மன்னவராய் நின்றாரு மக்கள் மனதில் என்னும் மன்னவராய் நின்றாரு மெச்சும் புகழ் விளங்க அன்பு நெறி தந்தாரு தங்கமணி வைரமணி மாலைகள் போல சந்தவரியாலே இப்போ நாம் பாட்டு பாட எட்டு திசை முட்டி வரும் என்னுடைய பாட்டு சத்தம் எட்டு திசை முட்டி வரும் என்னுடைய பாட்டு சத்தம் எப்பொழுதும் கூட வரும் தேவரைய ஆசிரித்தோம் எப்பொழுதும் கூட வரும் தேவரைய ஆசிரித்தோம் தேவரைய ஆசிரித்தோம் தேவரைய ஆசிரித்தோம் துர்க்கையோட கோலம் 10 கை உள்ள. ஆமா 10 கை சூளம் தாமரை அம்பு வில்லு ஏடு கதா பாசாங்கசம் அதான் இது அந்த ஞானத்தினால உணர்ந்த அதான் இந்த வடிவமைப்பு வரும். எல்லா ஊர்கள்லையும் வந்து விநாயகருக்கு வந்து எலிவாகனம் இருக்கும், நந்தி இருக்கும், சில இடங்கள்ல அபூர்வ மயில் இருக்கும், சிம்மம் எங்கேயும் வந்து தவசி குறிச்சிருக்காங்க. அதாவது பசும்பொன்கள் வந்து நம்ம பேச்சில தான் சொல்றோம், அது வந்து தவசி குறிச்சி தவசுகள் வந்த வனம் தவசு குறிச்சி ரிக்கார்டான வந்து தவசி குறிச்சி தவசுகள் வந்த வனம். அங்க நிறைய ஆசிரமம் அமைச்சு இருந்துச்சாங்க. அதுல ஒரு வருஷம் முடிச்சோன்னா இந்த பக்கத்துல நாங்க இருக்கிறோம், அந்த வீடு வேலை முடிஞ்சிருக்கு. திருநெல்வேலியில போய் ஐயாவை கூப்பிட்டுருக்காங்க, வேலை வீட்டு வேலை முடிஞ்சிச்சு, இனி நான் பிடிச்சிக்கலாம் எங்கடா வரமாட்டேன்டா, நான் கூட்டிட்டு வந்து பாலை காய்ச்சிருங்க அப்படின்னு. 59 ஐயா இறந்தது 60.
சைடில் கல்வெட்டு வானத்தில நட்சத்திரங்கள் கோடி இருந்தாலும் அந்த நிலவை போல வெளிச்சமாகுமா? பூமியில கோடி தலைவர்கள் கூட இருந்தாலும் கொண்டையன் கோட்டை தேவராகுமா? அந்த வானத்திற்கும் பூமிக்கும் தான் எல்லை இருக்குதையா. தேவர் செய்து வந்த சேவைகளே எல்லை கடந்ததையா. வானத்திலே நட்சத்திரங்கள் கோடி இருந்தாலும் அந்த நிலவை போல வெளிச்சமாகுமா? புதியிட கோடி தலைவர்கள் கூட இருந்தாலும் கொண்டைய கோட்டை தேவராகுமா? அந்த வானத்துக்கும் பூமிக்கு தான் எல்லை இருக்குதையா. தேவர் சொல்லி வந்த சேவைகளே எல்லை கடந்ததையா.
பயிர் மேல் தண்ணிலே பனித்துளி போலே இயற்கை அழகுடனே பேச பெற்றவரா மண்ணிலே மாறாத மலைகள் பெய்தாலும் அந்த மண்ணின் மனம் ஒருபோதும் மாற்றமில்லையே குற்றமுள்ள கயவர் குறை கூறி வந்தாலும் அவர் குணத்தாலும் மனத்தாலும் கோவிலாவாரே வானத்திலே நட்சத்திரங்கள் கோடி இருந்தாலும் அந்த நிலவு போல வெளிச்சமாகும் பூமியில கோடி தலைவர்கள் கூட இருந்தாலும் கோட்டை தேவராகுமா அந்த வானத்துக்கும் பூமிக்கு தான் எல்லை இருக்குதையா